வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டர் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கோ கயி ஹம் ககா அப்படின்ற ஹிந்தி மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங்லையுமே அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல அனன்யா, ஆதர்ஷ் அண்ட் சித்தாந்த் தான் லீட் கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஒரு நியூ ஏஜ் ஃப்ரெண்ட்ஷிப் டிராமா. அதாவது இன்றைய காலகட்டத்தில் அதுவும் சோஷியல் மீடியாக்கள் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில 3 பேரோட லைஃப்ல என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது அப்படின்றது தான் இதில் காட்டியிருப்பாங்க. இந்த படத்தோட ஹை லெவல் கதையை பொறுத்த வரைக்கும் அனன்யா, ஆதர்ஷ் அண்ட் சித்தாந்த் இவங்க 3 பேருமே ரொம்ப வருஷங்களா ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. ஆனால் இவங்க 3 பேரோட ப்ரொஃபஷன் அப்படின்றதுமே டிஃப்ரெண்ட் தான். அனன்யா ஒரு கார்பரேட் எம்ப்ளாயியாக இருப்பாங்க. ஆதர்ஷை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜிம் ட்ரெயினராக இருப்பார். அண்ட் சித்தாந்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டாண்டப் காமெடியனாக இருப்பார். இவங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், அதாவது ஒரு செயின் ஆஃப் ஜிம் கட்டலாம் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. அந்த பிஸ்னஸை தொடங்குறதுக்குள்ள இவங்க வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, குறிப்பாக ஃப்ரெண்ட்ஷிப், ரிலேஷன்ஷிப், இது எல்லாத்துலேயுமே என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை இவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, அண்ட் அதுலேருந்து வெளியே வந்தாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் டிராமா தான் இந்த படம். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்றது மேக் இட் சிம்பிள் அப்படின்ற மாதிரி ரொம்ப சிம்பிளாக இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு 3 பேரோட லைஃப்ல நடக்கக்கூடிய சம்பவங்கள் அவ்வளோதான் இந்த படத்தில் இருக்குமே தவிர அதில் தேவையில்லாத சினிமேட்டிக் டிராமாவோ ஆடிட்டிங் மூமெண்ட்ஸோ இருக்கவே இருக்காது. ரொம்ப பிளெயினாக அமைச்சிருப்பாங்க. அதுலேயும் குறிப்பாக அந்த 3 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை காட்டின விதம் அப்படின்றது ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்போவுமே ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருப்பாங்க. அண்ட் அவங்களுக்குள்ள ஒரு லிமிட்ஸோட இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. உண்மையிலே அதுவும் ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. எல்லாத்துக்கும் மேலே இந்த படத்தில் அந்த லைஃப்பில் வரக்கூடிய பிரச்சனைகள், அதுலேயும் குறிப்பாக ரிலேஷன்ஷிப்பில் வரக்கூடிய பிரச்சனைகளை மட்டும் பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணி காட்டியிருப்பாங்க. ஒருத்தரும் அந்த ரிலேஷன்ஷிப்பில் பண்ணக்கூடிய தவறுகள் அப்படின்றத ரொம்பவே ஓப்பனாக காட்டியிருப்பாங்க. அதாவது ரொம்ப பொசசிவாக இருக்கிறது, அண்ட் ஒருத்தரை பற்றி ஒருத்தர் ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, அண்ட் பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் அவங்கள பழி வாங்கணும்னு சில விஷயங்களை பண்ணுறது, இதெல்லாம் எவ்வளோ பெரிய தவறு அப்படின்றத இதில் ரொம்பவே ஓப்பனாக காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் வரக்கூடிய அந்த ஸ்டாண்டப் காமெடி போர்ஷன் அப்படின்றது ரொம்ப நீட்டாக அமைக்கப்பட்டிருந்துச்சு. அதில் குறிப்பாக ஒரு விஷயம் என்னன்னா, அந்த ஸ்டாண்டப் காமெடி வழியாக ஒரு ஃப்ளாஷ்பேக்கை சொல்லியிருப்பாங்க. அது உண்மையிலே ஹார்ட் ஹிட்டிங்காக இருந்துச்சு. சித்தாந்த் அந்த கேரக்டரை ரொம்ப நீட்டாக பண்ணியிருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். எல்லாத்துக்கும் மேலே இந்த படத்தோட எண்டில், அதாவது சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு லைஃப் இருக்கணும்னா இவங்களுக்கு தெரிஞ்ச சொல்யூஷன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை லிஸ்ட் டவுன் பண்ணியிருப்பாங்க. அதாவது விர்ச்சுவலாக கனெக்ட் பண்ணுறதை விட்டுட்டு ஒருத்தர் ஃபேஸை பார்த்து பேசிக்கணும், அண்ட் ஒருத்தர் தேங்க் பண்ணிக்கணும், இருக்கிற லைஃப்பை சந்தோஷமாக வாழணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. அது எல்லாமே ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆல்சோ இந்த படம் டெக்னிக்கலாக ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபி அண்ட் மியூசிக் எல்லாமே தரமாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இந்த ரிலேட்டபிலிட்டி ஃபேக்டர் தான். அதாவது இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே இது ஏதோ ஹை ப்ரொஃபைல் கிட்ஸோட கதை அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் ரிஜிஸ்டர் ஆயிடுது. அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்கள், பிரச்சனைகள் எல்லாமே நமக்கு அதே கண்ணோட்டத்தில் தான் பார்க்க தோணுச்சே தவிர ஒரு யதார்த்தமான ஒரு தன்மை அப்படின்றது கொஞ்சம் வரவே இல்லை அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். ஆல்சோ இந்த படத்தில் ஒரு சில இடங்களில் த்ரில் மூமெண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு சில சீன்ஸ் அமைச்சிருப்பாங்க. அது கொஞ்சம் நிறையவே அமைச்சிருந்திருக்கலாம் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். எல்லாத்துக்கும் மேலே இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட் அப்படின்றது ஏறாலும். இது ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ், 18+ மூவி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.2 out of 5. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்தோட டியூரேஷன் 2.25 மணி நேரம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.